அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால். கேள்வி எண் 29. குரானை ஓதுபவர்கள் மற்றும் ஓதாதவர்கள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் உதாரணங்கள் யாவை? பதில்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குரானை ஓதுகின்ற நல்லவரின் நிலையானது எலுமிச்சை போன்றதாகும். அதன் சுவையும் நன்று, வாசனையும் நன்று. நல்லவராக இருந்து குரானை ஓதாமல் இருப்பவர் பேரீச்சம்பழத்தை போன்றவராவார். அதன் சுவை நன்று, அதற்கு வாசனை கிடையாது. தீயவனாகவும் இருந்து கொண்டு குரானை ஓதி வருகின்றவனின் நிலை துளசி செடியின் நிலையை ஒத்திருக்கின்றது. அதன் வாசனை நன்று, சுவையோ கசப்பு. தீமையும் செய்து கொண்டு குரானையும் ஓதாமல் இருப்பவனின் நிலை குமட்டி காயின் நிலையை ஒத்திருக்கின்றது. அதன் சுவையும் கசப்பு, அதற்கு வாசனையும் கிடையாது. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 5020.